அவர் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறையா இருக்கு, வேலை நிறையா இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. மக்களுக்காக நேரமும் எண்ணி டைமும் எந்நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு ஆள். இப்போ எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க, எவ்வளோ இருக்கீங்க, எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க, எவ்வளோ. அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாரா? உதாரணத்துக்கு சிறப்பான அமைச்சர்லாம் எல்லாமே இருக்காங்க. ஒரே ஒரு அமைச்சர் உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த ஒரு மனுஷன் பண்ணுற அக்கப்புறம் பாருங்க. இதே தான் இங்கே எரியிற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கெறியுது. இதே தான் இப்படி தான் வச்சுருக்காரு. எல்லா கோயிலையும் இதே மாதிரி தான் அந்த கலர் நல்லா வெளிச்சமாக வச்சுருக்காரு. அவர் கொடுத்த பணி அழகாக செய்கிறாரு. வர்ற மார்ச் 1 தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அதை இதுக்கு முன்னால் இருந்தே ஆரம்பித்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லார் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா, அப்போ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிக்காரு பாருங்க. எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன், எனக்கு சொன்னல என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் சொந்தம். எனக்கு குலசாமியை திருவேற்றுடைய ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் 25 ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல. நான் கூட சொல்லி போன வருஷம் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சொன்னேன் விட்ட அண்ணே இந்த மாதிரி ஆட்டையை போட்டு இது ஒரு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்களாம், உள்ள ஒரே கூத்தடிக்கிறாங்கன்னே, யாரும் போப்பா வாங்க முடியல, பேப்பர் இருக்கானேன்னாரு. அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்குனேன்னு கொண்டாங்க. காலையில் பார்த்தா வந்துருச்சு, இடம் முடிஞ்சு போச்சு. 25 ஏக்கருங்க. அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக அமைச்சிட்டார். இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன், அண்ணே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பரமக்குடி, காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில், அண்ணே ஒரு சின்ன உதவி பண்ணுங்கண்ணே, கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, இடமெல்லாம் வாங்கியாச்சுண்ணே, ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்லலை? இவ்வளோ அறிவில்லை உனக்கு? யாரங்கே வர சொல் அப்படின்னாரு. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வந்தாங்க, படக்கு மண்ணை செக் பண்ணாங்க. இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகோபுரம் விட நடக்குதுங்க. யாருங்க செய்வாரு? முதலமைச்சர் அதாவது நம்ம தமிழக முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரையிலையா, உதயநிதி ஐயா டெப்டி சிஎம்டைய பரிந்துரையிலையா, அண்ணன் அழகாக அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க. காரணம் முதலமைச்சர் அப்படித்தான், அவருக்கு ஏற்ற அமைச்சர்.